போல் டிசைடர் மேட்ச். இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா பீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் வெர்சஸ் வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். 6 ஓவர் மேட்ச். முதல்ல 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த், நான் செகஷனில் பிராவோ இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண புவி அரௌண்ட் வராங்க. ஃபர்ஸ்ட் பால் மேட்ச்சில் டாஸ் பால் கேப்பில் பிளேஸ் பண்ணார். மிட் விக்கெட்டில் பெரிய கேப், 1 bounce பவுண்ட்ரி. ஸ்டார்டட் ஆஃப் இன் டைம் சொல்லலாம். டைமிங்கில் வெளில அமைச்சிருக்காரு 1 bounceல. போன பால் வைடு, ரீபால் அந்த பால் காலில் பட்டிருக்கு. டாட். தேர்ட் பால் சரியாக படல, பேக் ஆஃப்லேருந்து வச்சாங்க. லாங்கானில் ஒரு ரன். போன பால் வைடு, ரீபால் அந்த பால். 4th one 3. இன்சைட் அவுட்டாக போக பார்த்தாரு. ரொம்ப நேரம் மேலே இருக்குது, கைக்கு போயிருக்குங்க, பிடிச்சிருக்காரு. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அருள். லாஸ்ட் ஓவர் இந்த ஓவரில் குத்தி போட்டார். அக்ராஸ் போனாங்க. ஆண்டோ தாண்டி போயிருக்கு. டீப் ஒரு ஃபீல்டர் ப்ரொடெக்ஷனுக்கு அங்கே ஒருத்தர் இருக்கார். ஒரு ரன். 1 more மீனிங் இந்த ஓவரில். வெல் லெஃப்ட் எடுத்தார். வித்தின் லைன் யார்க்கரா வந்தார். ஒய்டு யாருக்கு டாட் பால். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் பீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே பொறுத்து காட்டி வந்திருக்காங்க. முதல் பால் அருள் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஃபாஸ்ட்டாக எடுத்தார். கேப்பில் போயிடுச்சு. டவுன் த லெக் வந்த பந்து தட்டி விட்டதுக்கு அங்கே 4 ரன்னுங்க. வெல்கம் பண்ணியிருக்காரு பவுலரை கண்டிப்பாக. செகண்ட் பால் காத்திட்டு அருண். அவரோட ஸ்டார்ட்டில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் மேலே இருக்குது. ஆல்ரெடி ஒரு கேட்ச் அங்கே எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த தடவை முதல் ஓவர் போட்ட புவி எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ மிட் ஆஃப் ஃபீல்டரை உள்ளே வச்சு அங்கே ஒரு ஓப்பனை கொடுத்து தூக்கி அடிக்க வச்சு கேட்சையும் பிடிச்சிருக்காங்க. ஸோ போன ரவுண்ட் 1 மேட்ச்சில் நின்னாடி கொடுத்த 2 பேட்ஸ்மேன் பிராவோ மற்றும் அருள் 2 பேருமே ஆட்டம்லேருந்து வெளியே. ரெஸ்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் ரெஸ்ட் இந்த ஷோல்டர் ஆஃப் பிரசாந்த்னு சொல்லலாம். இனிமேட்டு அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கிஷோர் வந்திருக்காங்க. அவுட் சைட் ஆஃபில் வித்து ஃப்ளாஷி ஷாட், ஸ்லாஷஸ் அப்படின்னு சொல்லலாம். 4 ரன் போயிடுச்சு அந்த இடத்துல. முதல் பால் செம்ம கான்ஃபிடென்ட்டாக ஆடி இருக்காரு. வித்து கிடச்சோன்னே விட்டு பார்த்தாரு. 4 கெத்தாக ஒரு 4. இப்போ ஃப்ளிக்கு, சரியான ஃப்ளிக்கு. நோ லுக் ஷாட் மாதிரி ஆடினாரு. 6 ரன்னுங்க. ஸ்பெக்டேட்டர் பக்கம் போய் விழுந்துருக்கு. ஃபீல்டர்ஸ் எல்லாம் ஸ்பெக்டேட்டராக மாற்றுற மாதிரி 2 பாலில் 10 ரன் அடிச்சிருக்காரு. கிரேட் யார்கர். நீங்கள் யார்கரை பார்க்க முடிஞ்சு கம் பேக் பண்ணி போட்டிருக்காரு. ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. நல்லா ஸ்டாப்பு குட்டி தம்பிங்க. 2 ஓவர் பவர் பிளே முடிச்சு 22 ஸ்கோர். இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த ஓவர் போட பூவி வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். ஒரு முதல் பால் வைடு, முதல் பால் சீக்கி ஷாட்டு, வெல் பிளேடு. 2 bounce அங்கே பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வந்துட்டார். இந்த ஓவரோட முதல் பால் 4ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிரசாந்த். செகண்ட் பால் ஸ்விட்ச் ட்ரை. இதுவும் ஃபாஸ்ட்டாக பட்டுருச்சு பேட்டில். நல்ல டைமிங்கில் திருப்பிட்டாருன்னு சொல்லலாம். செகண்ட் பவுண்ட்ரி, செகண்ட் கன்சிக்யூட்டிவ் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. தேர்ட் பால் ஸ்ட்ரெயிட்டாகவே லெக் ஸ்டம்பில் இறங்கிருச்சுங்க. பிளாக் கோல் யார்கர் போட்டிருக்காரு. ஸோ செம்ஸை விட்டுட்டு தான் ஆட பார்த்தார் இவரும். நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் விஷால். எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காரு. மட்டக்கி அடிக்க பார்த்தாரு. ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க. ஒரு ரன். போன பால் வைடே ப்ளஸ் பவுண்ட்ரி. நல்லா கிளான்ஸ் பண்ணி விட்டார். நல்லா ஸ்டாப் வேறு. ஒரு ரன். வீட்டு விஷால் நல்லா பட்டிருக்கு. கேப்லையும் போயிருக்கு இந்த பந்து எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போகிற மாதிரி பவுண்ட்ரி கிடச்சிருக்குங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 42 ஸ்கோர். 3 விக்கெட் விட்டுருக்காங்க பீட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு குட்டி தம்பி. ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால் யார்கரா இறங்கிடுச்சு. செகண்ட் பால் விஷால் ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்ட்ரா பேஸோட லோட்டாஸ் சந்தோஷை கிராஸ் பண்ணி போயிடுச்சு பந்து. தேர்ட் பால் கிஷோர் ஆன் ஸ்ட்ரைக். பேடியில் இன்சைட் எட்ஜு சிங்கிள் மாற்றிட்டாங்க. 4th one இன்சைட் அவுட்டாக போனார். கவர்ஸ்க்கு போயிருக்கு. டீப்பில் ஏற்றி வச்சுருக்காங்க. ஹைட்டு மணி அங்கே ஃபீல்டர். 2 more மீனிங். ஸ்லோவாக போட்டார். ஃப்ளோட்டடாக போட்டார். 1 more மீனிங் இந்த ஓவரில். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டீப்பில் ஏற்றி போட்டு வச்சுருக்காங்க அங்கே புவி ஃபீல்டர். ஐயோ அவரை ஏமாற்றி பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. தரையோடவே போயிடுச்சு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 52 ஸ்கோர். 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் பீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு பட ஹைட்டு மணி ஓவர்லேருந்து வராங்க. ஃபர்ஸ்ட் பால் விஷால் ஆன் ஸ்ட்ரைக். லாங் ஆஃப் வச்சுருந்தாங்க. அவரை விட்டு ஒயிட் ஆஃப் போயிருக்கு. ஒயிட்டிஷ் லாங் ஆஃப். 1 ரன் அதிகபட்சம். செகண்ட் பால் நேராக ஃபுல்லாக உள்ளே வந்தாங்க. காட்டன் போல்டுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. பட் ஃபாஸ்ட் எடுக்க முடியல. ஃபாலோ த்ரூவில் எடுக்க முடியல. நல்ல ஸ்டாப்புன்னு சொல்லலாம். டாட்.
லோட்டாஸ் ட்ரை பண்ணாலும் பிடிக்க முடியாதுன்னு தோணுது. கார்த்தி அங்கே ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா கவருக்கு பேருக்கு 2 ரன் எடுத்திருக்காங்க. மணி டு கிஷோர் லேட்டாக பட்டுச்சு. லாங்கானுக்கு பேருக்கு கார்த்திகிட்ட பேருக்கு 1 ரன் எடுத்திருக்காங்க. மணி டு விஷால் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஐ திங்க் 1 more இந்த ஓவரில் அவுட் சைட் ஆஃபில் விற்று பேட்டை விட்டு பார்த்தாரு படலை இந்த தடவை. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 56 ஸ்கோர். 3 விக்கெட் இருக்காங்க பீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் ஓவர் போட்ட ஹைட் மணி எக்கனாமிக்கலாக போட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். 4 ரன் தான் விட்டு கொடுத்துருந்தாரு. அடுத்த போட குட்டி தம்பி அவருக்கான செகண்ட். ஃபர்ஸ்ட் பால் அக்ராஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. பெருசாக எம்பளை வந்து செகண்ட் பால் கிஷோர் ஆன் ஸ்ட்ரைக். லாஸ்ட் பால் 1 ஹேண்டில் விட்டார். பேக்வர்ட் ஸ்கொயருக்குள்ள டீப்பில் ஃபீல்டர் சிங்கிளோடு வச்சுக்கிட்டாங்க. தேர்ட் பால் அது ஒரு விஷால் ஆன் ஸ்ட்ரைக். பெரிய ரீச் பிடிக்க முடியல. கார்த்தி ட்ரை பண்ணி பார்த்தாரு, அவராலையும் பிடிக்க முடியல. பெரிய ரீஜனுக்கு பெரிய ஓப்பன் இந்த காரணத்தில் அந்த இடத்துல ஒரு பவுண்ட்ரி விஷால் கையிலேருந்து. ஐயோ ஃபுல்லாக ஸ்டெம்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டினாரு. லோட்டாஸ் பேட்டில் பட்டதுக்காகவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. திருப்பிட்டார் ஆக்சுவலாக. செகண்ட் கன்சிக்யூட்டிவ் பவுண்ட்ரி விஷால் பேட்லேருந்து. போன பால் இடி ரீபந்த பால் ஸ்லோவாக தூக்கி போட்டார். லோட்டாஸ் கைக்கு போக வாய்ப்பு. கார்த்தி நல்ல ஃபீல்டர் போஸ்ட்டை தாண்டி வந்து பிடிச்சி கொடுத்துருவாரு அந்த கேட்சை. 1 more முதல் இன்னிங்ஸில் அப்படியே கவி வந்திருக்காங்க. முக்கியமான வந்து இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து ஸ்டார்ட்டில் போட்டாங்க. கேப்பில் பம்ப் ஆகி போய் சின்ன ஆல்ரன் அங்கே ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்ஸ்டன்ட் இம்பாக்ட் கவி கையிலேருந்து. வல்லம் ஃப்ரெண்ட்ஸுக்கு டார்கெட் 71. சேஸ் பண்ண கார்த்தி மற்றும் புவி வராங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வேகம் வீரா. முதல் பந்து வேகத்தோட யாருக்கு வந்திருக்காரு. செகண்ட் பால் ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. அங்கே ஒரு பெரிய ஓப்பனை விட்டு வச்சுருந்தாங்க. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அந்த பந்து. எக்ஸ்ட்ரா கவரில் ஆலாங் த கிரவுண்டில் 4 ரன் பார்க்க முடியுது. எதிர்த்து அடிச்சிருக்காரு, துணிஞ்சு அடிச்சிருக்காரு இங்கே புவி. ஸோ இந்த டீம் வல்லம் ஃப்ரெண்ட்ஸோட பேக் போன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் கண்டிப்பாக புவி. தேர்ட் பால் ஃப்ளாஷி ஷாட்டுக்கு போனார். வித்து பெருசாக கொடுக்காம ஃபாஸ்ட்டாக போட்டாங்க இந்த பந்து. போன பால் வைடு ரீபாந்த பால் ஸ்டம்ப் லைனில் ஸ்டிக்கு மேலே டூ க்ளோஸ் டு பாடி. பேட்லையும் படல ஸ்டம்ப்லையும் படல, தப்பிச்சு வந்துருச்சு அந்த பந்து. நெக்ஸ்ட் ஒன் நல்ல யாருக்கு வந்தார். எக்ஸ்ட்ரா பேஸ் போடல இந்த தடவை. கிஷோர் கைக்கு பேருக்கு 1 ரன்ல எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாக த்ரோ அடிச்சிருக்காங்க. பேக்கப்புக்கும் அருள் ரெடியாக இருந்திருக்காரு. அதன் காரணமாக ஒரே ரன் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் கார்த்தி ஆன் ஸ்டிக். அவர் பேஸ் பண்ண முதல் பந்து ஸ்டிக்கை விட்டுட்டாருங்க. பிளாக் ஹோல் டெலிவரி பறக்க விட்டுருக்கு. அங்கே பாருங்க ஸ்டெம்ஸ் கிராஷ்னு சொல்லலாம். விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு வெங்கட் வந்திருக்காங்க. ரைட் ஆமாம் அரௌண்ட் விக்கெட்லேருந்து. ஃபர்ஸ்ட் பால் கால்ட்டி சுருவிட்டாருங்க. டோ கிராசிங் யார்கர் பார்க்க முடியுது. செகண்ட் பால் புவி கட் நல்ல ஸ்டாப்பு கவி அவர்ந்து. ஃபர்ஸ்ட்டில் இப்போ ஒட்டி வச்சுருந்தாங்க. இன்ஃபீல்டுக்குள்ளே எடுத்திருக்காரு. 1 ரன் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தயா. வெங்கட் அவர்ந்து இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து. அடுத்த பந்து அவுட் சைட் ஆஃபில் வித்து ஆப்பிஷாக போயிடுச்சு. ஆப் அண்ட் ஓவர் த ஃபீல்டர் ரெண்டு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பவுண்ட்ரி இந்த பந்து. ஸோ எடுக்க வேண்டிய விக்கெட்டாக இருக்கும் கண்டிப்பாக. வெங்கட் அவருக்கும் தெரியும் உதயாவோட விக்கெட்டை எடுத்தே தீரணுன்ட்டு. போன ரவுண்ட் மேட்ச்சில் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்த பேட்ஸ்மேன் உதயா. ஸோ கார்த்தி ஆட்டம்லேருந்து போயிட்டார். இப்போ இருக்க ஒரே விக்கெட்டு அவங்க தேடுற விக்கெட்டு உதயா அவரோட விக்கெட்டாக தான் இருக்கும். ஸ்டிக் லைனில் ஹை இன் தி ஏர் அந்த விக்கெட்டு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிஷோர் கைக்கு போயிருக்கு. கிஷோர் பிடிச்சி கொடுத்துருக்காருங்க. ஸோ உதயா த எக்ஸ்பெக்டட் விக்கெட் கிடச்சிருக்கீங்க வெங்கட்டுக்கு 4க்கு அப்புறமா. நியூ பேட்ஸ்மேன் ஸ்டிக்கில் லியாண்டர். 1 more இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து லோட்டாஸ் ஏற்றி போட்டு விக்கெட் அழுட்டாங்க. பேக் டு பேக் 2 in a row எடுத்து கொடுத்துருக்காரு விக்கெட்டு. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. இது வரைக்கும் 3 விக்கெட் இருக்காங்க வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். 3வது ஓவர் பொறுத்து கிஷோர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் புவி அவர்கள் ஸ்ட்ரைக்கில். லோட்டாஸ் ஏற்றி வச்சிருக்காங்க கவர்ஸில் ஃபீல்டரை. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆண்டனி. போன பால் வைடு ரீபாந்த பால் கிஷோர் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுச்சிங்க. இதை தடுக்கவே முடியாது. எனக்கு ஒட்டி போச்சு பந்து. ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அதுதான் அப்பீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னென்னு பார்ப்போம். வைடு +4 மொத்தமாக 5 ரன் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பால் ஸ்விட்ச் ட்ரை வாய்ப்பே இல்லாமல் கரெக்டான இடத்துல போட்டார். ஸ்விட்ச் படவே படாது அந்த இடத்துல போட்டால். 3வது பந்து ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தரையோட போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக த்ரோ விட்டாருங்க. 1 ரன் தான்.
புவி ஆன் ஸ்டெக் ஸ்டெம்ப் லைனில் டூ க்ளோஸ் அண்ட் ரொம்ப டஃப்பான கால். இதெல்லாம் பிடிக்கிற கஷ்டம். நல்ல எஃபர்ட்டை போட்டு தடுத்துருக்காரு. அவரை தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக போகணும் இந்த பந்தம். ஸ்டிக் லைனில் பாடியை ஒட்டி போட்டார். வித்தே கொடுக்காம ஃபாஸ்ட்டாக போடுறாங்க. பிச்சை யூஸ் பண்ணி போட்டார். நல்ல விஷயமா தோணுச்சு. பால் வைடு ஃபுல்லாக ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணிட்டார். இப்போ அவுட் சைட் ஆஃபில் தெளிவாக போட்டாருங்க. நகரத்தை பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவுட் சைட் ஆஃபில் போட்டார். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. 3 விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும். வல்லம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஓவர் போட வெங்கட் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் அரௌண்ட் கீழ் ஃபஸ்ட் பால் அக்ராஸ் ஆடிட்டாங்க. பெருசாக எம்பலை ஃபுல்லர் பந்து போட்டு ஏமாற்றிட்டாருங்க. செகண்ட் பால் பேட்டில் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். தடுக்க முடிஞ்சான்னு பார்த்தா தடுக்க முடிஞ்சிருக்கு. விஷால் வந்துட்டார். ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். ஒரு ரன். வெங்கட் புவி ஸ்டெம்ப் லைன்லேயே வச்சாங்க. ஃபாஸ்ட்டாக வச்சாங்க. இன்சைட் வச்சு தடுத்துருவாங்க. வீரா இங்கே இருக்கார். லெக் ஸ்லிப்பா ஆன் ஸ்ட்ரைக் அவரோட ஸ்லாட்டில் போட்டார். டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இந்த பந்து 6 ரன்னு. ஹெலிகாப்டர் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அவரோட காலுக்கு நேராக வந்துச்சு. இந்த பந்துக்கு அவர் கண்டிப்பாக ரெடியாக நின்னார். அடுத்த பந்து நேருக்கு நேராக டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கிஷோர் அண்ணாந்து பார்க்குறாரு. வெளில போயும் பிடிக்க முடியல அந்த கேட்சை. 6 ரன்னு பேக் டு பேக் 2 in 2 in a row 6 அடிச்சிருக்காரு. ஆண்டோ அண்ட் ஃபயர். லாஸ்ட் ஒன் மோர் ரிமைனிங். வெங்கட் அவர்கள் ஓவரில் சரியா அப்பல்ல நல்லா விளக்குனாரு. டீப் இந்த கிரீஸ் ஆனாங்க. தடுத்துருவாங்க கவி அவர்கள். எக்ஸ்ட்ரா ரன்னு ஓடி இருக்காங்க. செம ஓட்டம் ஓடி இருக்காங்க. 2ஆக மாற்றிருக்காங்க. இந்த எண்ட் ஆஃப் 4 overs ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36. இது அதே 3 விக்கெட் விட்டு வல்லம் ஃப்ரெண்ட். அடுத்த ஒரு போட்ட வேகம் வீரா அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பந்து நேராக ஃபாஸ்ட்டாக ரிலீஸை வச்சார். பேட்டு கடியில் குட் ஸ்டாப். பிராவோ அங்கே சறுக்கிட்டு போய் தடுத்துருக்காரு. 2 ரன். செகண்ட் பால் இறங்கிட்டு ஆட பார்த்தார். அவுட் சைட் ஏஜ் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. வேகம் வீரா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே ஸோ நின்னான பேட்ஸ்மேன் புவி அவங்க ஆட்டம் இழந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். வீரா அவர்த்த லிவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து ரைடவே ஏந்த ஸ்லாட் பேட்டுக்கடியிலேயே வந்துச்சுன்னு பார்த்தா ஜாஃபர் வெரைட்டி பார்க்குறாரு. பேக்கப்புக்கும் ஆள் இருக்காங்க. 2 ஓடி இருக்காங்க. வீரா டு சந்தோஷ் அகெயின் நல்ல ஷாட்டு. பிளஜண்டுன்னு நினைக்கிறேன். கையை வச்சு தடுத்துருவாரு. மறுபடியும் எங்கும் ஜாஃபர் எதிலும் ஜாஃபருங்கிற மாதிரி ஜாஃபர் தடுத்துருக்காரு. லாக் ஆன் லாக் ஆஃப் ஸ்டேட்டு மொத்தத்தையும் ஒரே ஆள் கவர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. 5 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆண்டோ ஸ்டேக்கில் இவரும் ஜாஃபர் பக்கம் தான் அடிச்சிருக்காரு. கேட்சையும் பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. விக்கெட்டு. ஸ்டைல் நியூ பேட்ஸ்மேன் விக்கி கிராஸ் ஆடிட்டார். கிட்டத்தட்ட யாருக்கு நெயில் பண்ணிட்டார். டாட் பால். லாஸ்ட் ஃபைனல் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு விஷால் வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 30 தேவை. ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. பாடி லைனை விட்டு நகர்த்தலை. டாட் பால். செகண்ட் பால் இதுவும் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. குத்துறதுக்கப்புறம் பேச எடுக்கல. 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3வது பந்து இதுவும் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. பேச கொடுக்காமல் போட்டுட்ருக்காரு. 1 ரன். விக்கி ஸ்டேக்கில் 3 more ரிமைனிங். லோட்டாஸாக வந்தார். கெயின் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸ்டிக் லைன் மேலே பாடியை ஒட்டி டாட் பால். மேட்சோட லாஸ்ட் பால் மானுமெண்டல் ப்ளோ. மேட்ச் முடியுது இதோட. பீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் won the match.